ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எல்லா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செட் ஆகுற மாரி ஒரு சூப்பர் சைட் டிஷ் தாங்க பார்க்க போறோம். அது என்னன்னா, நம்ம வடகறி தாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 150 கிராம் பருப்பு ஊற வச்சுருக்கேங்க. ஒரு 2 ஹவர் போல் ஊற வச்சு, இப்போ பாருங்க அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கிட்டு, தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற கடலைப்பருப்பையும் அதிலே சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலரி கொடுங்க. நல்லா உதிரியா வர வரைக்கும் இது நல்லா கலரி கொடுங்க. இப்போ பாருங்க நல்லா உதிரியா ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இந்த பதம் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு குக்கை எடுத்து வச்சிடலாங்க. இப்போ நான் குக்கரில் தாங்க தாளிக்க போகிறேன். எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் தேவையான மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு நான் கொஞ்சம் பிரிஞ்சி இலை, 2 பட்டை, ஒரு 5-6 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு எடுத்துக்கிறேங்க. எல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 4 ஆனியன் நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க வதக்கிறதுக்காக. எல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலரி கொடுங்க. இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது மூடி போட்டு வெங்காயம்லாம் ஒரு 2 நிமிஷம் வதங்கி வரட்டோங்க. இப்போது மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துருக்கேங்க. எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா வதங்கி வரட்டோங்க. நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டெல்லாம். இப்போது இதை மூடி ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே விட்டுருங்க. நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க. 1 டீஸ்பூன் ட்ரை மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேங்க. தேவையான மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா கலரி கொடுங்க. இது 5 நிமிஷம் போல் அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். நல்லா வதங்கி வரட்டோங்க. 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது மூடி போட்டு இந்த தண்ணி கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. வச்சு எடுத்து வச்சுருந்த அந்த கடலைப்பருப்பு அதில் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டைமுக்கு உங்களுக்கு உப்பு காரம் கம்மியாக இருந்ததுன்னா சேர்த்துக்கலாங்க. இப்போது கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் 3 விசில் வந்துருச்சு. இப்போ நான் குக்கர் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் சூப்பரான வடகறி ரெடி ஆயிடுச்சுங்க. தோசை, சப்பாத்தி, பூரி எதுக்கா இருந்தாலுமே சூப்பர் காம்பினேஷனுங்க. நாங்கள் இட்லிக்கு தான் செஞ்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.